ஷாஹா ஆலயத்தின் கூரை அமைக்கும் பணியை நிறுத்திய சிகாமட் மாவட்ட நில அலுவலகத்தை எதிர்த்து மக்கள் போராட தயார் என கூறுகின்றனர் ஷாஹா வாழ் மக்கள். இவ்விவகாரத்தில் ஜொகூர் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் ரவீன்குமார் மௌனம் களைவாரா? ஜொகூர் மாநிலத்தில் ஷாஹா வட்டாரத்தில் வீற்றிருக்கும் அன்னை தேவி ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் இந்நாட்டில் பழமை வாய்ந்த வரலாற்றை கொண்ட ஆலயமாகும். சுமார் 94 ஆண்டுகால வரலாற்றை கொண்டிருக்கும் இந்த ஆலயமானது ஷாஹா மட்டும் இன்றி அதன் சுற்றுவட்டார வாழ் மக்களின் நம்பிக்கைக்குரிய வழிபாட்டு தலமாக விளங்கி வருகிறது. இந்த ஆலயம் கடந்த ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு பல சேதங்களுக்கு உள்ளானது. இவ்வாண்டு தொடக்கம் முதல் ஆலய நிர்வாகம் மக்களின் நன்கொடையை வைத்து ஆலய சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள தொடங்கியது. குறிப்பாக ஆலய மேல் கூரையையும் தரையில் பளிங்கு கல் பொருத்தும் திட்டத்தை மேற்கொள்ள ஆலய நிர்வாகம் முடிவு செய்தது. அதனைத் தொடர்ந்து கடந்த இவ்வாண்டு ஏப்ரல் 18ஆம் தேதி லாபிஸ் ஊராட்சி மன்றத்தை அணுகி அதற்கான அனுமதி கோரப்பட்டது. ஆலயத்திற்கு உட்பட்ட பகுதிகள் கூரை மாற்றலாம் என்று வாய்மொழியாக அனுமதியை ஊராட்சி மன்ற அதிகாரி வழங்கியதாக ஆலய தலைவர் தி.சு. கார்த்திகேசு தெரிவித்தார். இந்நிலையில் இவ்வாண்டு மே மாத இறுதியில் இக்கூரை அமைக்கும் பணியை லாபிஸ் ஊராட்சி மன்றம் நிறுத்தியதாக ஆலய அர்ச்சகர் மா. பிரேம்குமார் தெரிவித்தார். கடந்த ஜூன் 26ஆம் தேதி சிகாமட் மாவட்ட நில அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் இவ்வாலயத்திற்கு நிலப்பட்டா இல்லாததால் எவ்வித மேம்பாட்டு பணியும் மேற்கொள்ள முடியாது என்றும் அதனை நிறுத்துமாறும் நோட்டீஸ் வழங்கப்பட்டதை தொடர்ந்து எவ்வித பணியும் அங்கு நடைபெறக்கூடாது எனவும் உத்தரவு பிறப்பித்தது என கார்த்திகேசு மேலும் தெரிவித்தார். இது தொடர்பாக பெக்கோ சட்டமன்ற உறுப்பினர் தான் சோங் மற்றும் ஜொகூர் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் கி. ரவீன்குமார், ஜொகூர் மாநில மந்திரி புசாரின் சிறப்பு அதிகாரி தீபா ஆகியோரின் கவனத்திற்கு அனைத்து ஆவணங்களும் வழங்கி இச்சிக்கலை சுமூகமான முறையில் தீர்வு காணுமாறு ஆலய நிர்வாகம் கேட்டுக் கொண்டது. ஆனால் இங்கு மௌனம்தான் தொடர்கதையானது என்றும் இதுவரையில் சாதகமான பதில் ஏதும் கிடைக்காத நிலையில் இது மக்கள் போராட்டமாக மாற வாய்ப்புள்ளதாக ஆலய தலைவர் கோடிட்டு காட்டினார். சில மாதங்களாக கூரை இல்லாமல் இருக்கும் இந்த ஆலயத்தின் நிலை என்ன? இறைவன் மீது நம்பிக்கை வைத்து கடந்த 94 ஆண்டுகளாக இவ்வாலயத்தில் வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கு இந்த அரசு தரப்போகும் பதில் என்ன? பழுதான கூரையை சரி செய்வதால் சட்டம் ஒழுங்கு கெட்டு போகுமா? இத்தனை வருடமாக இருந்த ஆலய நிலத்தில் மாவட்ட நில அலுவலகம் பொருத்திய யாரும் உட்பிரவேசிக்க கூடாது எனும் அறிவிப்பு பலகையின் அர்த்தம் என்ன என்று அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைக்கின்றனர் இவ்வாலய நிர்வாக உறுப்பினர்கள். பேர் சாந்தியா. இந்த கோயிலுக்கு நாங்கள் ரொம்ப நாளாக வரோம் ஐயா. எங்கள் பிள்ளைகள் நாங்கள் படித்து பட்டக்கரை ஆக்கின அந்த கோயில் அந்த அம்மானால எங்கள் இந்த கோயில் நல்ல மாதிரியாக அந்த கட்டடம் ஏறணும், நல்ல மாதிரியாக அந்த கோயில் நல்ல மாதிரியாக வரணும் ஐயா. பார்க்குறதுக்கு இதாக இருக்குயா, பார்க்குறதுக்கு அங்கே ரோட்டில் போகிறோம் வரோம், இந்த கட்டடம் இப்படி இருக்குது, மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன் எதனால இந்த கட்டடம் ஏறாமல் இருக்குது? நாங்கள் அரசாங்கம் எந்த உதவி கேட்கலையே. நாங்கள் கோயிலுக்கு கொடுக்க கஷ்டம் அந்த கட்டடம் ஏற்றுறாங்க, அது ஏன் இப்படி வச்சுருக்காங்க? செய்ய தடங்கலை பண்ணுறாங்க ஐயா. எப்படியா எங்களுக்கு பார்த்து உதவி பண்ணுங்கய்யா. எங்களுக்கு இந்த ஆத்தாம்மா வேணும் ஐயா. காலகாலமாக அந்த கோயிலுக்கு நாங்கள் வரோம் ஐயா. வணக்கம். எங்களுக்கு இந்த ஆத்தம்மா வேணும். எனக்கு இருக்கிற 2 வாரிசே இவங்க கொடுத்தவங்க தான். நான் இருக்கிறதே இவங்க 1000 கோயிலுக்கு போனாலும் எங்கள் அம்மா இந்த ஆத்தாம்மா எங்களுக்கு வேணும். என் பேர் சரஸ்வதி. வணக்கம். என் பேர் சாவித்திரி. இந்த அம்மா சக்தி வாய்ந்தவங்க. இந்த ரோட்டில் போகிறவங்களுக்கு உண்மையாகவே பாதுகாத்து இது பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க கட்டடம் ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல. எத்தனை நாள் இந்த ஆத்தா மழையில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தாவது கருணை பண்ணி எங்களுக்கு உதவி செய்யுங்க. அன்னை தேவி ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம்க்கு நான் கடந்த காலமாக 30 வருஷமாக நான் சின்ன பிள்ளையிலேருந்து இருக்கிறப்ப இந்த ஆலயத்தில் தான் சாமி கும்பிடுவோம். நம்ம இன்றைக்கி நான் அர்ச்சகராக இருக்கிற இந்த ஆலயத்தில் இந்த அப்பன் புற்று வலிவில் 94 வருடம் புற்று வலிவில் அம்பாள் இந்த சா மக்களுக்கு அருள்பாலித்து வராங்க. இன்றைக்கு இந்த அம்மனோட நிலைமை பார்த்தீங்களா எப்படி இருக்கு? இந்த கூரைக்கு எப்போ விடுவு காலம்னு எங்களுக்கும் தெரியல. அதனால் எவ்வளோ சீக்கிரத்துக்கு முடிவு எடுக்க முடியுமோ அரசாங்கம் இதுக்கு நல்ல முடிவாக சொல்லணும். எங்கள் ஆலயத்தில் கூரைங்களை மாற்றத்துக்கு அப்புறம் டைல்ஸ் போடுறதுக்கு சில விஷயங்களை மத்திய நாங்கள் பேசிட்டோம். அவங்களும் சொன்னாங்க இது பிரச்சனை இல்லை, நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாய்மொழியமாக சொன்னாங்க. கடிதங்கிறதுக்கு கடிதம் கொடுக்கல. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் வேலை ஆரம்பித்து எல்லாம் வேலைலாம் ஓடிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு நாள் எல்லா வேலையும் முப்பாட்டுங்க, இது தனச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இஷ்யூ கொண்டாந்துட்டு
எங்கள் ஆலயம் இப்போ பாருங்கள் அப்படியே எல்லாம் நிற்கிது, ஒன்றும் செய்ய முடியல. செய்யணும்னு ஒரு நாள் மீட்டிங் கூப்பிட்டாங்க. அப்புறம் தலைவர் மொழியெல்லாம் நானே ஒரு செயலராக எல்லாம் போயிட்டு பிஜாபாத் தானே அங்கே போய் உட்காந்து அங்கே சில அதிகாரிகள்லாம் வந்திருந்தாங்க. அதிகாரிகள்லாம் உட்காந்து எல்லாம் பேசி சொன்ன அந்த பிரச்சனைலாம் சொன்னோடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஓகே நாங்கள் எல்லாம் பேசுகிறோம். நாங்கள் சொன்னால் அவங்க முடியாதுன்னு எங்கள் கூரை மட்டும் ஏற்றத்துக்கு அவங்கள்ட்ட வந்து சில கேட்டோம். ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அது கூட வந்து எங்களுக்கு டைம் கொடுங்க, நாங்கள் உட்காந்து பேசிட்டு தான் கொடுப்போங்க. அதுக்கும் நாங்கள் டைம் கொடுத்தாச்சு. இப்போ லாஸ்ட் மீட்டிங்கிட்ட என்ன சொன்னாங்க, எதுவுமே செய்யாதீங்க, எல்லாம் முப்பாட்டிக்கிங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து காசு வந்து கோயில் கட்டுறது வந்து எல்லாம் எங்கள் மக்கள் காசில் தான் நாங்கள் கட்டியிருக்கோம். வர காசு எல்லாம் மக்கள் கொடுக்குற காசில் எல்லாத்தையும் வந்து நாங்கள் வந்து கோயிலில் வந்து இவ்வளோ காசு போட்டு நாங்கள் செஞ்சிட்டோம். இப்போ முப்பாட்டுனாங்கன்னா நாங்கள் எங்கே போவோம்? ஸோ இந்த காசு இவ்வளோ காசு போட்டு நாங்கள் செஞ்சிட்டோம். நாங்கள்கிட்ட வேறு எதுவும் கேட்கல. நாங்கள் கேட்கறதுல ஒன்றே ஒன்று வந்து எங்கள் ஆத்தா வந்து மலையில் நலையிறாங்க, வெயிலில் நலையிறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு கூரை ஏற்றிடணும். கூரை ஏற்றின பிறகு அவங்க வேறு என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்குறோம். ஆனால் இப்போ அது கூட முடியாதுன்றாங்க. ஸோ எங்களால் ஏற்றுக்க முடியல. மக்கள் நாங்கள் இதுக்காக வந்து எவ்வளோ காலமாக 94 வருஷமாக இந்த ஆலயம் இங்கே இருக்குது. இன்னும் இருக்க இந்த பிரச்சனை வரல. இப்போயே அந்த பிரச்சனை கொண்டாடுறாங்க. மஜ்லிஸும் பிஜாப்தானும் எதுக்கு இந்த பிரச்சனை கொண்டாடுறாங்க? ஏன் எதனால் எங்களுக்கு அதுவும் தெரியல. ஸோ நாங்கள் ஈஸு பொருசாக்கில் சமாதமாக பேசி எவ்வளோ நாங்கள் முயற்சி பண்ணி 1 மாதமாக இந்த ஆலயம் வந்து இப்படியே நிற்கிது. ஸோ இதுக்கு மேலே எங்களால் முடியாது. இதுக்கு வேண்டிய லெட்ரு வந்து நாங்கள் அட்வோட் தஞ்சோம் அவங்களுக்கு கொடுத்தாச்சு. எஸ்கோ அவர் பேர் வந்து நவீன், அதுக்கும் அவர் கொடுத்தாச்சு. வேற மாய்க்கா தலைவர்கள் அங்கேயும் அவங்கள பாட்டு என்னென்ன தொகுதி தலைவர் எல்லாம் கடிதம் கொடுத்தாச்சு. இன்னும் எங்களால் என்ன தான் கொடுக்க முடியும், என்ன செய்ய முடியும்? ஸோ அடுத்து வந்து எங்கள் பிரச்சனை வந்து மந்தீப் சார் அவர் வந்து இதில் வந்து பாதி வந்து அவர் வந்து எங்களுக்கு வந்து பார்க்கணும். அடுத்தது பிரதமர், எங்கள் வந்து பிரதமர் வந்து அன்வார் இப்ராஹிம், அவர் வந்து எங்களோட பிரச்சனை வந்து மக்களோட பிரச்சனை, தமிழர்களோட பிரச்சனை, அந்த கோயில் பிரச்சனை வந்து அவர் தீர்க்கணும். அவர் கண்டிப்பாக வந்து இதில் வரணும். அதனால வந்துட்டு நாங்கள் இது நீ கிடைக்கலன்னா நாங்கள் போராடுவோம். இதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்பொழுது இதுக்கு நீங்கள் பார்த்தீங்களா, ஏற்கனவே பழைய காலத்தில் 94 வருஷமாக கோயில் எப்படி இருந்ததோ அது அந்த அளவுக்கு தான் நாங்கள் கோயிலே செய்கிறோம். வேறு எக்ஸ்ட்ராவோ நாங்கள் கோயில் எதுவுமே வந்து நாங்கள் வந்து எக்ஸ்ட்ராவோ நாங்கள் எதுவுமே செய்யலை. இருக்கிற இடத்துல தான் நாங்கள் கோயிலே இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுவும் அவங்களால முடியலன்னா இன்னும் நாங்கள் யாருக்கு தான் போய் கேட்க முடியும்? எந்த ஆசை வந்து இந்த வந்து கோயிலை வந்து சிகமார் 1 மைல் கண்டாண்டுங்க. விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.